குட் ஈவினிங் மேம். புவனா மேம், தீபா மேம், சுகன்யா மேம் 3 பேருக்கும் ரொம்ப 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 நன்றி மேம். உங்களால தான் என்னோட பசங்க ஷியாம் தேவ் 10th ஸ்டாண்டர்ட், தருண் யோகி 7th ஸ்டாண்டர்ட். உங்களால தான் அவங்களோட 2 பேரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் அவ்வளோ அழகா மாறி இருக்கு மேம். அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு ஒரு கதை மூலியமா, அது ஒரு திருக்குறள் கதை மூலியமா, ஒரு நன்றி உணர்வோட பசங்களோட அந்த மனசுல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஹேண்ட் ரைட்டிங் இவ்வளோ அழகாக மாற்ற முடியுமான்றது உங்ககிட்ட தான் மேம் நான் கற்றுக்கிட்டேன். அது உங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பசங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய விஷயம் மேம். என்ன சொல்கிறது மேம். அப்புறம் அஹ் ஒரு அம்மா மாதிரி நீங்கள் 3 பேருமே ஒரு அம்மா, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு டீச்சர் மாதிரி இல்லாமல், டீச்சர்னா எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் பசங்க கேட்பாங்க இல்லையா. இப்போ அம்மா நாங்கள் சொன்னால் கூட போமா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் வந்து சொன்னனால, நம்ம ஃப்ரெண்டு தானே சொல்கிறாங்க அப்போ நம்ம செய்வோம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறதா இருக்கட்டும், ஏர் பிரஷ் டெக்னிக் பண்ணுறதா இருக்கட்டும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் மெடிடேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஃபோரஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங் அவங்க சேஞ்ச் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே பசங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் ட்ரீட் பண்ண அந்த இதன் மூலியமா ஒரு நன்றி உணர்வோட, ஒரு கிராட்டிடியூடோட அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அழகாக மாறி இருக்கு. அழகாக எழுதுறாங்க மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸ்கூல்லையும் எனக்கிட்ட கேட்டாங்க. ஷியாமோட மேமும் கேட்டாங்க, தருணோட சாரும் கேட்டாங்க. தருண் முன்ன மாதிரி இல்லை மேம், இப்போ நல்லா எழுதுறான் அப்படி சொல்லி கேட்டாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க, தருண் அழகா எழுதுறடா, ஸ்ட்ரெயிட்டா எழுதுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தருண் யோகி என்கிட்ட வந்து சொன்னா, அம்மா என் ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கான் மேம். கண்டிப்பா நீங்க சொல்லி கொடுத்த அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவன் லைஃப் லாங் அதை ஃபாலோ பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு மேம். ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் இல்லை மேம், நீங்கள் ஒரு கிளாஸ், ஒரு கோர்ஸ் அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்னா அது மட்டும் சொல்லித்தரல. நான் நிறைய கோர்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு ஒரு கிளாஸ் சொல்லித்தராங்கன்னா அது ரிலேட்டடாக அது மட்டும்தான் சொல்லி தருவாங்க. ஆனால் புவனா மேம் நீங்கள் வந்து அப்படி ஒரு இது இல்லாமல் பசங்க நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்றனால ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அப்புறம் ஒரு நன்றி உணர்வோட நீங்க சொல்லிக் கொடுத்த அந்த திருக்குறள் வந்து ஆழமா பதிஞ்சிருச்சு பசங்க மனசுல. அவங்க மனசுல மட்டும் இல்ல, என்னோட மனசுல அது பதிஞ்சிருச்சு மேம். அந்த திருக்குறள் ஒரு நன்றி உணர்வோட நீங்க சொல்லிக் கொடுத்த திருக்குறள், அந்த நன்றி உணர்வுனால பசங்க டெய்லியும் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்குறாங்க, தாத்தா பாட்டிகிட்ட பிளெஸிங்ஸ் வாங்குறாங்க. அவங்க எழுதுற பேனால இருந்து, புக்ல இருந்து எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்றாங்க. சாப்பிட்ற சாப்பாடுக்கு முதற்கொண்டு தேங்க்யூ சொல்ல கத்துக்கிட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன் மேம். அப்புறம் சுகன்யா மேம், தீபா மேம், நீங்களும் கிளாஸ்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லா நடந்துக்கிட்டீங்க. ஒரு ஒரு டீச்சரா இல்லை, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லா சொல்லி கொடுத்தீங்க. பசங்க நல்லா லேர்ன் பண்ணாங்க. நீங்க சொல்லி கொடுத்த அந்த மெடிடேஷன் எல்லாமே நல்லா கத்துக்கிட்டாங்க. ஸ்டோரி புவனா மேம் ஸ்டோரி சொல்லும் பொழுது அவ்வளோ அழகா, ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி அவ்வளோ அழகா சொல்லும் பொழுது நமக்கே அது இன்ட்ரெஸ்டா கேட்கணும் போல இருக்கும். அவ்வளோ அழகா சொல்லுவாங்க புவனா மேம். தேங்க்யூ புவனா மேம், ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நீங்க சொல்லிக் கொடுத்த கிராட்டிடியூட் எப்பயுமே என் பசங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அவங்க கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு மேம். நீங்க நிறைய ஹோப் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி மேம். உங்களோட இந்த கிராட்டிடியூட், இந்த ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸ் இன்னும் மேல மேல வளரணும் அப்படின்ட்டு என்னோட வாழ்த்துக்கள், என்னோட குடும்பத்தோட வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ புவனா மேம், தேங்க்யூ தீபா மேம், தேங்க்யூ சுகன்யா மேம். இந்த ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 2 monthsல பசங்க கிட்ட நிறைய சேஞ்சஸ், ஹேண்ட் ரைட்டிங்லயும் சேஞ்சஸ் இருக்கு. அவங்களோட அந்த டைமிங், மார்னிங் எழுந்திருச்சு அப்புறமா எழுந்திருச்சதுக்கு அப்புறமா சூரிய நமஸ்காரம் பண்றதுல பண்ணும் பொழுது அது கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு கிராட்டிடியூட், அந்த நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லாதது அன்றே மறப்பது நன்று. அந்த திருக்குறள் வந்து போயிட்டு தினமும் அதை சொல்லி 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 அவங்க மனசுல அந்த ஒரு நன்றி உணர்வு வளர்ந்த விதம் அது. அப்புறம் நீங்க சொல்லிக் கொடுத்த அந்த மெடிடேஷன் எல்லாமே வந்து நல்ல விதமா இருக்கும் மேம். அவங்களோட கிளாஸ்ல என்னோட பசங்களை உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸ்ல சேர்த்தது நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் மேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களோட கோர்ஸ். இந்த ஹேண்ட் ரைட்டிங் கிராட்டிடியூட், வெறும் ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, சாரி மேம், ஹேண்ட் ரைட்டிங் கிராட்டிடியூட் கோர்ஸ். ஆக்சுவலி அதான் உண்மை.
ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் நீங்க சொல்லி தரல, நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க, கிராட்டிடியூடும் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி மேம். தேங்க்யூ போனா மேம், தேங்க்யூ தீபா மேம், தேங்க்யூ சுகன்யா மேம். உங்களோட இந்த ஹேண்ட் ரைட்டிங் கிராட்டிடியூட் கோர்ஸ் இன்னும் நிறைய என்னோட பசங்களுக்கு மட்டும் இல்லாம நிறைய பசங்களுக்கு போயிட்டு ரீச் ஆகணும், ரீச் ஆகி அவங்களும் இன்னும் நிறைய குழந்தைங்க வந்து நல்ல நன்றி உணர்வோட மாறணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட திருக்குறள் பயணம் தொடரட்டும். திருக்குறள் புவனா மேம். தேங்க்யூ மேம்.